அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு துர்கா தேவியினுடைய திருக்கோவிலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சென்னை 95 மதுரவாயல் ஸ்ரீலக்ஷ்மி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சித்தி விநாயகர் மற்றும் அஷ்டபுஜ கனக துர்க்கையம்மன் திருக்கோவில் அப்படின்ட்டு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆண்டாள் சத்திரம் இருக்குது. கன்னியம்மன் நகர் மெயின் ரோடிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் சத்திரம் அப்படின்னு ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கே துர்காதேவி 8 கைகளுடன் நின்ற கோலத்திலே சுமார் 5 அடி உயரத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். இந்த மாதிரி தனியாக துர்காதேவிக்கு தனி சன்னதி உள்ள கோவில் இங்கு பக்கத்தில் அருகாமையில் எதுவும் கிடையாது. ஆகவே நின்ற கோலத்திலே அம்பாள் துர்காதேவி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். தனி சன்னதியிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் மூலவர் சித்தி விநாயகர் மற்றும் தனி சன்னதி இந்த அம்பாளும் ஒரு மூலவர். அருள்மிகு அஷ்டபுஜ கனக துர்க்கையம்மன் ஆலயம், ஸ்ரீலக்ஷ்மி நகர், மதுரவாயல், சென்னை 95 இந்த விலாசத்தில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. வாங்க நம்ம இந்த கோவிலில் வேறு என்னெல்லாம் விசேஷம் இருக்கிறதுன்றதை பார்ப்போம். இங்கே முதல்ல பார்த்திங்கனாக்கா, லக்ஷ்மி தேவி விநாயகருக்கு முன்னாடி இந்த பக்கம் சரஸ்வதி, நீல சரஸ்வதி. இவர் அருள்மிகு சித்தி விநாயகர் மூலஸ்தானம். விநாயகரை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் இடது கை பக்கம் வந்தோம்னாக்கா, அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருமண கோலத்தில் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரும்போது பரிவாரத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு எல்லோரும் வியாழக்கிழமை அன்றைக்கி நெய்விளக்கு போடுறா. பின்னால் பரிவாரத்தில் மகாவிஷ்ணு புதன்கிழமை தோறும் எல்லோரும் விளக்கேற்றுறா மகாவிஷ்ணுவுக்கு. அப்படியே சுற்றி வரும்போது இடதுகை பக்கம் பார்த்தோம்னாக்கா ஹரிஹர சுத ஐயப்ப சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கார்த்திகை மாதம்லாம் சிறப்பாக இருக்கும். சுற்றி வரச்ச பார்த்திங்கன்னா வடக்க பார்த்தா மாதிரி பிரம்மதேவன் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வரும்போது நமக்கு இங்கே நவகிரகம் தனியாக பிரதிஷ்டை செய்திருக்காங்க. சனிக்கிழமை வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு போட்டு விளக்கேற்றுறது, பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் சாய்பாபா தனியாக இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை தோறும் இங்கே எல்லோரும் ஆரத்தியில் கலந்துக்கிறாங்க. இந்த தாய்மார்கள் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற ராகுகால பூஜையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் பாட்டு பாடின்னு இருக்கா. இப்போ உள்ளே இருக்கிறது அம்பாள் அஷ்டபுஜ கனக துர்க்கை அம்பாள். அந்த அம்பாள் தான் அபிஷேக கோலத்தில் இருக்கா. இப்படி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே ராகு காலத்தில் ராகுகால பூஜை நித்தியபடி நடந்துக்கிட்டு இருக்க. வாரம் தவறாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. தாய்மார்கள் நிறைய பேர் இங்கே கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிட்டு அபிஷேகத்தை கண்ணால் கண்டுட்டு பிரசாதமும் வாரம் எல்லாருக்கும் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு புஷ்பம் கோவில் சார்பில் தரப்படுகிறது. அதை வாங்கிக்கிறாங்க. குங்குமார்ச்சனை செய்து அனைவருக்கும் குங்குமம் கொடுக்கப்படுகிறது. இந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு போய் நெத்தியில் வச்சுக்கிறாங்க. டெய்லி நெத்தியில் இட்டுக்கிறாங்க. எல்லோரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த சிறப்பான அஷ்டபுஜ கனக துர்க்கையம்மன் ஆலயத்திற்கு எல்லாரும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அருகிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள்
கண்டிப்பாக ராகு கால பூஜையிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற இந்த ராகு கால பூஜையிலே தவறாமல் கலந்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை 2 அரிஞ்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி துர்க்கை அம்மனுக்கு காட்டிட்டு அங்கே வச்சுட்டு, இங்கே எல்லோரும் பாட்டு பாடின்ட்டுருக்கா, முடிஞ்சால் நமக்கு தெரிஞ்சால் கூட அவங்க கூட பாடலாம், இல்லைன்னா உட்காந்துட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு தீபாராதனை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு எலுமிச்சம்பழம் புஷ்பம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இப்படி ஒரு சிறப்பான வழிபாடு செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் தாய்மார்கள்லாம் ராகுகால பூஜையில் பாட்டு பாடினதை இந்த வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன். அதுவும் இப்போ நல்லா வருது. மகா தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசி ஆரத்தி இது. இதுக்கு முன்னாடி பஞ்சாரத்தி காட்டிவிட்டேன். இது மகா தீபாராதனை. தீபாராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எலுமிச்சம்பழமும் புஷ்பமும் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த சிறப்பு மிக்க அஷ்டபுஜ கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு ஒரு முறையாவது அனைவரும் தரிசனம் செய்துவிட்டு போகணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கோவிலை பற்றி அடுத்த பதிவில் பேசலாம். நன்றி, வணக்கம்.